தொடர் மழையால் நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு தொடர்கிறது. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்போம். கண்ணன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்ணன். வணக்கம். நெல்லை, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே காட்டாற்று வெள்ளமும் பிரதான அணைகளுக்கு நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது. குறிப்பாக பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள காரையார் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி சுமார் 7300 கன அடி நீர் வரத்து காணப்படுகிறது. இந்த நிலையில காரையார் அணைக்கு கீழே பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான அகஸ்தியர் அருவியில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவும் காட்டாற்று வெள்ளம் காரணமாக தற்போது கடுமையான வெள்ளப்பெருக்கு நிலவி வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக வனத்துறையினர் சார்பாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்கவும் அருவி அருகே செல்லவும் தடை விதித்துள்ளனர். மேலும் இந்த அகஸ்தியர் அருவியில் ஏற்பட்டுள்ள காட்டாற்று வெள்ளம் மற்றும் ஏற்கனவே பாபநாசம் அணையிலிருந்து சுமார் 700 கன அடி தண்ணீர் திறப்பதால் பாபநாசம் தாமிரபரணி அணையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தொடர் கனமழையால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள செண்பகத்தோப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்ப்போம். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.